கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கடந்த 3 மாத கால அளவும் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து எல்லா தீமைகளுக்கும் ஆபத்துக்கும் இக்கட்டுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி மீட்டு இந்த 4ஆம் மாதத்தை காணும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றும் இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படி இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி செபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தேவனே, நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உண்மை துதித்து உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்தை துவங்கின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரையில் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தை எங்களோடு கூட துவங்கின எத்தனையோ பேர் இந்நாட்கள்ல ஜீவனோடு கூட இல்ல, அவர்கள் மரித்து போய்விட்டார்கள். ஆனாலும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையாய் இருக்கிறதற்காக கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உண்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்க பலத்தினால நாங்க வரல, எங்களுடைய தாளந்துகளால் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே இந்த 4ஆம் மாதத்துக்குள்ள நாங்கள் பிரவேசித்து வந்திருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, 3 மாதங்களிலும் 3 வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தின் வாயிலாக கர்த்தர் எங்களை நீ கரம் பிடித்து நடத்தி வந்த பாதைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட இந்த 4ஆம் மாதத்திற்காய் நன்றியுள்ள தேவன் ஆண்டவரே, நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த 4ஆம் மாதத்திலும் கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில வெளிப்படட்டும் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சோர்வுகளோடு ஆண்டவரே அப்பா, பாடுகள், பிரச்சனை, கண்ணீர், கவலையோடு உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஆண்டவரே இருதயங்களையும் ஆராய்ந்திருக்கிற தேவன் அவர்களுடைய எல்லா கவலைகள், கண்ணீரை எடுத்து போடுங்க. அவர்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவீராக. உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும், உங்க வார்த்தை வெளிப்படட்டும். நீர் அவர்களோடு கூட பேசும். எல்லா துதியும் கனமும் மகிமை என் தேவனும் ஒருவருக்கே செலுத்து. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 4ஆம் மாதத்திலும் நம்முடைய வாக்குத்தத்த வசனமாக எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது கன்னியரும் வாலிபரும் முதியோரும் கூட வாங்க கைப்பாய் அடைவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 4ஆம் மாதத்திலே கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருடம் துவக்கத்துல நாம் பல சஞ்சலத்தோடு கூட பிரவேசித்து வந்திருக்கலாம். கடந்த 3 மாத காலளவும் பல வேலைகளில் நாம் பல சூழ்நிலைகளில் நம்முடைய இருதயம் சஞ்சலப்பட்டு திகைத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எந்த ஒரு சஞ்சலம், எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு பாரம் நம்முடைய இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு சஞ்சலம் கர்த்தரை துதிக்க முடியாதபடிக்கு, கர்த்தரிடத்துல ஜெபிக்க முடியாதபடிக்கு, வேதவசனத்தை ஆராய முடியாதபடிக்கு எந்த ஒரு காரியம் என்னுடைய இருதயத்தை சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, அந்த சஞ்சலத்தை இந்த மாதத்திலே நீக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த சஞ்சலத்தை உங்களுடைய இருதயத்திலே இருந்து நீக்கி போட்டு உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? சந்தோஷத்தினால் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அப்போ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. நம்முடைய இருதயம் சந்தோஷமா இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஆகையால் கவலையோடு கண்ணீரோடு நம்ம கடந்த 3 மாதம் பல சஞ்சலத்தோடு கூட இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த 4ஆம் மாதத்துல சொல்லுகிறார், எல்லா சஞ்சலத்தையும் நீக்கி போடக்கூடிய நாள் வந்து விட்டது. எல்லா சஞ்சலத்தையும் கர்த்தர் எடுத்து போட்டு நம்மை சந்தோஷத்தோடு கூட அவர் வாழ வைக்கிற நாள் வந்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம வாசிச்சோம்னு சொன்னா, யோபு சொல்றாரு, ஸ்திரீயின் இடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம்
நிறைந்தவனுமாய் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. மிகுந்த பாடுகளை பெற்ற ஒரு மனிதன், இருதயத்துல சஞ்சலத்தை சுமந்த ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறான், ஸ்திரீயினிடத்துல பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். அப்ப மாம்சமான வாழ்க்கையில நாம் இருந்து கொண்டு இருக்கிற பொழுது, இந்த தேவ அனுபவத்துக்குள்ள, இந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ள நான் இருக்கிற பொழுது பல சஞ்சலம் நிறைந்த சூழ்நிலைகள் எனக்கு என்ன பண்ணும், வரும். யோபு கர்த்தர் இடத்துல உண்மையும் முத்தமாய் இருந்த ஒரு தேவ மனிதன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில சஞ்சலம் வந்தது. அவனுடைய இருதயம் சஞ்சலத்தால் நிறைந்திருந்தது. அதனாலதான் சொல்றாரு, ஸ்திரீயின் இடத்துல பிறந்த மனுஷனுக்கு சஞ்சலம் உண்டு. அல்லேலூயா. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இப்பொழுது இருதயத்திலே சஞ்சலம் நிறைந்திருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் சஞ்சலத்தை நீக்கி உன்னை சந்தோஷப்படுத்து. குடும்பத்துல இருக்கிற சஞ்சலத்தை நீக்கி கர்த்தர் குடும்பத்தை சந்தோஷப்படுத்துவார். திருச்சபையில இருக்கிற சஞ்சலத்தை நீக்கி கர்த்தர் திருச்சபையை சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல பிரசங்கி 11:10 நம்ம வாசிச்சோம்னு சொன்னா, நீ உன் இருதயத்தில் இருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்தில் இருந்து தீங்கையும் எடுத்து போட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசங்கி 11:10 அந்த வசனம் சொல்லப்படுகிறது. அப்ப முதலாவது நான் என்ன பண்ணணும், உன் இருதயத்தில் இருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்தில் இருந்து தீங்கையும் நீக்கி போடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய இருதயம் சஞ்சலத்தோடு கூட இருப்பது, கவலையோடு கூட இருப்பதை கர்த்தர் என்ன பண்ணுவதில்லை, ஒருபோதும் விரும்புவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கவலையோடு கண்ணீரோடு கூடவே நான் இருந்து கொண்டு இருக்கிறேன். எப்பொழுதும் என்னுடைய இருதயத்துல சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்துல வந்து நான் அழுது கொண்டே இருக்கிறேன். அந்த சஞ்சலத்தை நீக்கி போட வேண்டும். சஞ்சலத்தை நான் நீக்கி போட வேண்டும். சங்கீதம் 142 அதிகாரத்துல 2வது வசனம் சொல்லுகிறது, அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். அல்லேலூயா. அப்ப அவருக்கு முன்பாக தான் நான் என்ன பண்ணணும், என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, கடந்த 3 மாத காலம் உங்களுடைய சஞ்சலத்தையும் உங்களுடைய நெருக்கத்தையும் நீங்க எங்க அறிக்கையிட்டீங்க? உங்களுடைய சஞ்சலத்தை யாருக்கிட்ட ஊற்றுனீங்க? உங்களுடைய நெருக்கத்தை நீங்கள் யார் இடத்தில் அறிக்கையிட்டீர்கள்? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். அப்ப அவருக்கு முன்பாக என்று குறிப்பது தேவ சமூகத்தை குறிக்கிறது, கர்த்தருடைய பாதத்தை குறிக்கிறது. என்னுடைய சஞ்சலத்தை நான் கர்த்தருடைய பாதத்துல வைத்தேனா? என் இருதயத்தின் சோர்வுகளை நான் கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைத்தேனா? என்னுடைய வியாகுலங்களை நான் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டேனா? நான் கர்த்தருடைய சமூகத்தில் என்னுடைய சஞ்சலத்தை ஊற்றினேனா? 3 மாத கால அளவும் எத்தனையோ மனிதர்களிடத்தில் நம்முடைய சஞ்சலத்தை கூறியிருக்கலாம், எத்தனையோ மனிதர்களிடத்தில் நம்முடைய சஞ்சலத்தை சொல்லி நாம் புலம்பி இருக்கலாம். ஆனால் அவர்களிடத்துல சொல்லுகிற பொழுது நமக்கு ஒருபோதும் தீர்வு கிடைக்காது. கர்த்தருடைய சமூகத்துல வந்து நம்முடைய சஞ்சலத்தை ஊற்றுகிற பொழுது நமக்கு தீர்வு உண்டாகும். ஹல்லேலூயா. அதே போல அவர் சொல்லுகிறார், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கை. என்ன நெருக்கம்? ஹல்லேலூயா. கடன் பிரச்சனை ஒரு புறம் நெருக்குகிறது, வியாதிகள் ஒரு புறம் நெருக்குகிறது, வறுமை தரித்திரம் ஒரு புறம் நெருக்குகிறது. இப்படிப்பட்ட பல நெருக்கங்கள், உலகத்துல இருக்கிற போராட்டமான வாழ்க்கை, சரீரத்துல இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் நம்மை நெருக்கி கொண்டு இருக்கிறோம். எல்லாம் என்னை நெருக்கினாலும் என் நெருக்கத்தை எல்லாம் நான் தேவ சமூகத்தில் அறிக்கையிடுகிறேன். எனக்கு இந்த பிரச்சனை உண்டு, இந்த போராட்டம் உண்டு, அதை நான் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி நம்முடைய நெருக்கத்தை எல்லாம் தேவ சமூகத்தில் அறிக்கையிடுகிற பொழுது கர்த்தர் நமக்காய் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நாம் ஒரு 2 காரியங்களை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். இந்த வாழ்த்து செய்தியை முடித்து வருகிற ஞாயிறு ஆராதனையில இதை குறித்து நாம் விளக்கமாய் நாம் தேவ செய்தியை கேட்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45 அதிகாரம் 5 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு இந்த வார்த்தையை சொல்றாரு, என்னை இவ்விடத்தில் விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம்.
தன்னுடைய சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இவன் பொறாமை கொண்டு இவனுடைய பலவர்ண அங்கியை இவன்கிட்ட இருந்து புடுங்கி கொண்டு இவனை ஒரு குழியிலே போட்டு எகிப்தியர்களிடத்துல விற்று போட்டார்கள். ஆனால் காலம் ஓடிக்கொண்டு இருக்கிறது, நாட்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இவனிடத்துல சொப்பனம் இருக்கிறது, கர்த்தர் கொடுத்த அந்த சொப்பனம் மாத்திரமே யோசேப்போடு கூட இருக்கிறது. இப்பொழுது அங்கு போயிருக்கிறான். எகிப்து தேசத்துல விற்று போடுகிற பொழுது சஞ்சலம் தான், அண்ணன் தம்பி எல்லாம் பகைச்சும் பொழுது சஞ்சலம் தான், குழிக்குள்ள தூக்கி போட்ட பொழுது சஞ்சலம் தான், எகிப்து தேசத்துல போய் அடிமையா இருக்கும் பொழுது சஞ்சலம் தான். அதே எகிப்து தேசத்துல போர்த்திபாருடைய மனைவி இவன் என்னிடத்துல பாவம் செய்தான் என்று இவன் மேல் பொய்யாய் குற்றம் சாட்டினது சஞ்சலம் தான், சிறைச்சாலையில போய் கிடந்தது சஞ்சலம் தான். ஆனால் எல்லா சஞ்சலத்தையும் யோசேப்புக்கு கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளானது விளங்க பண்ணும் என்று எழுதி இருக்கிறபடி இவனை கர்த்தர் ஒரு நாள் ஒரு இரவுல இவன் எந்த இடத்துல அடிமையாய் கிடந்தானோ அதே இடத்துல கர்த்தர் இவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு அரசனை அடிமையாய் கிடந்தவனுக்கு மறுபடியும் ஒரு அரசனாக மாறினான். பலவர்ண அங்கே பிடித்து எடுத்துக் கொண்டார்கள். ஆனால் கர்த்தர் இங்க அவனுக்கு ராஜவஸ்திரம் கொடுத்திருக்கிறார். இவனுடைய கைகளிலே விலங்கு போட்டது சஞ்சலம் தான், ஆனால் கர்த்தர் இப்பொழுது ராஜ மோதிரத்தை அவன் கரங்களிலே கொடுத்திருக்கிறார். எந்த இடத்துல பைத்தியக்காரனை போல அடிமையை போல அலைந்து திரிந்தானோ அதே இடத்துல கர்த்தர் இவனை ஒரு தேசத்தின் அதிபதியாக உயர்த்தி உலாவி வர கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. அப்ப சஞ்சலத்தை கண்ட, அந்த துன்பத்தை கண்ட நாட்களுக்கு நிகராக கர்த்தர் நன்மைகளை காண செய்தார். ஹல்லேலூயா. அவன் சஞ்சலப்பட்டு இருந்த அந்த இடத்திலேயே அவனுடைய சஞ்சலத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் சஞ்சலப்பட்டு நின்று கொண்டிருக்கிறோமோ அந்த சஞ்சலத்தை எல்லாம் கர்த்தர் நீக்கி அதிலிருந்து நம்மை தப்புவித்து நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷப்படுத்துற நாட்களை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். கர்த்தர் மேல விசுவாசமா இருப்போம். எந்த இடத்திலும் யோசேப்பு புலம்பனான் இல்ல, யோசேப்பு கவலைப்பட்டான்னு சொல்லி இல்ல, அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் யோசேப்புக்குள்ளே எப்பொழுதும் இருந்தது. அவனுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் கர்த்தருக்கு விரோதமா அவனை நடத்தல, கர்த்தரை விட்டு வழி விலகி போக செய்யல. அவனுடைய இருதயத்திற்குள்ள சஞ்சலங்கள் இருந்தாலும் அந்த சஞ்சலத்தை எல்லாம் நீக்கி கர்த்தர் அவனை சந்தோஷப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் தன்னுடைய சகோதரர்களை காணும் பொழுது சொல்றான், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அப்போ கர்த்தர் சில நடக்கிற அந்த பாடுகள் வழியாக, சில பிரச்சனைகள் வழியாக நமக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு சில பாடுகளிலும் சில பிரச்சனைகளிலும் சில சஞ்சல நிறைந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து ஒருபோதும் கவலையை கலங்கி போக வேண்டாம். அதை குறித்து நாம் கவலை அடைந்து போக வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ நடந்து கொண்டிருக்கிற இந்த சஞ்சலமான பாதை ஒரு நாள் உனக்கு சந்தோஷத்தை கொண்டு வர பண்ணும். நீ வெட்கப்பட்டு போய்கொண்டு இருக்கிற இந்த பாதை ஒரு நாள் உனக்கு இரட்டத்தனையாய் பலனை தரக்கூடிய ஒரு நேரம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயத்திலே இருக்கிற சஞ்சலத்தை தேவ சமூகத்தில் ஊற்ற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல நாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நாம் அன்னாளை குறித்து நாம் வாசிக்க முடியும். அப்ப புருஷனாகிய எல்கானா எப்பொழுதும் என்ன பண்ணது, பெனினாள் அன்னாளுக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி அவளை அற்பமா எண்ணி குத்தி குத்தி காட்டி என்ன பண்ணி கொண்டிருக்கிறாள், பேசிக்கொண்டிருக்கிறாள். பேசிக்கொண்டு அவள் உட்கார்ந்து அன்னாள் அழுது கொண்டிருக்கிறாள். அப்போ வசனம் சொல்லுகிறது, 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா? ஹல்லேலூயா. இதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார். அந்த அன்னாளே என்கிற இடத்துல உங்களுடைய பேரை போட்டுக்கோங்க. உங்களுடைய பேர் என்ன பேரோ அந்த பேர் அதுல போட்டுக்கொள்ளுங்க. ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய் என்று இன்றைக்கு அதிகாலை வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். எந்த காரியத்துக்காக நீங்க சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, எந்த காரியத்துக்காக நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க, எதற்கு நீங்கள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் கேட்கிறார், ஏன் அழுகிறார், ஏன் சாப்பிடாது இருக்கிறார், ஏன் சஞ்சலப்படுகிறார்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற மகனே மகளே, நீ ஏன் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறார்? எந்த ஒரு காரியத்தை குறித்து சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறார்?
புருஷன் சமாதானம் சொல்லுகிறான், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று அன்னாளை பார்த்து கேட்கிறான். ஆனாலும் அவளுடைய இருதயத்துல சமாதானம் இல்லை. அல்லேலூயா. ஆனாலும் அவளுடைய இருதயத்துல எந்த ஒரு ஆறுதலும் அவளுக்கு என்ன பண்ணல, கிடைக்கல. முன்பாக சொன்ன வசனத்துல சொல்லப்பட்டபடி அவள் தேவ சமூகத்துல ஓடி போய் என்ன பண்ணுகிறாள், தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அதே வசனத்துல சொல்லப்படுகிறது, 10ஆம் வசனம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அழுதுட்டு இருக்கேன், நான் சாப்பிடாம பல நாள் இருக்கிறேன், என் இருதயம் முழுக்க சஞ்சலத்தால நிறைந்திருக்கு, ஆனா நான் யாரை தேடி போறேங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நீங்க அழுகிற சரி, பிரச்சனை இருக்கு சரி, போராட்டம் இருக்கு சரி, இருதயம் சஞ்சலத்தால நிறைந்திருக்கு, நீங்க எங்க போறீங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நான் போய் நிக்கிற பிளேஸ் ரொம்ப முக்கியம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் ஓடி வாருங்க, கர்த்தருடைய சமூகத்திற்கு ஓடி வாருங்க. உங்களுடைய இருதயத்தின் கவலைகளை அவர் சமூகத்தில் இறக்கி வைங்க. அவளுக்கு தேவை பிள்ளை இல்லை, நான் மலடியாய் இருக்கிறேன், என்னை ஏளனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அழுது கர்த்தருடைய சமூகத்திலே புலம்புகிறார். சஞ்சலத்தால் நிறைந்திருந்த இருதயத்தை கர்த்தர் சந்தோஷப்படுத்துகிறதற்கு ஒரு நாள் வைத்திருந்தார். அப்போ நம் எதை குறித்து சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அதை தேவனுடைய சமூகத்துல வந்து என்ன பண்ணணும், இறக்கி வைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த வசனம் சொல்லப்படுகிறது 11, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தது. சொல்ற, என் சிறுமையை நினைத்து பார்த்து, கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறான். அந்த பொருத்தனையின் ஜெபத்தில கர்த்தர் அவளுடைய சஞ்சலத்தை எடுத்து போட்டு அவளை சந்தோஷப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, சில காரியங்கள் பல ஆண்டுகளாக எனக்கு இப்படிப்பட்ட ஒரு போராட்டம், இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, இப்படிப்பட்ட ஒரு பாரம் என்னுடைய இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிறது, என்னுடைய இருதயத்தை மிகவும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் எந்த ஒரு காரியத்தை நினைத்து அழுது சாப்பிடாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, இரவு தூக்கம் வராமல் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, படுக்கையின் மேல் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியத்தை சில பொருத்தனைகளை ஏறெடுத்து நீங்கள் செபித்து பாருங்க. கர்த்தர் நிச்சயம் அதற்கு உங்களுடைய பொருத்தனையை கர்த்தர் பார்த்து இல்ல, உங்களுடைய பொருத்தனைகளை தேவ சமூகத்துல நீங்கள் செலுத்துகிற பொழுது அவர் மேல் இன்னும் உங்களுக்கு விசுவாசம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவள் அந்த இடத்துல ஒரு பொருத்தனையை பண்ணி கேட்கிறார். அப்பொழுது கர்த்தர் இவளுடைய அந்த சஞ்சலத்தை நீக்கி கர்த்தர் அந்நாளை சந்தோஷப்படுத்தினது போல நீங்கள் இந்த கால வேளையிலையும் சில காரியங்களை குறித்து நீங்கள் ஒரு பொருத்தனையை ஏறெடுத்து ஜெபிக்கிற பொழுது உங்களுடைய சஞ்சலத்தை நீக்கி கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவள் திரும்பி போகும் பொழுது ஊழியக்காரன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். 17ஆம் வசனம், அதற்கு ஏலி, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. நீங்க எதை கேட்கிறீங்களோ ஆண்டவர் அதை உங்களுக்கு தருவார். எந்த ஒரு காரியம் சஞ்சலப்பட்டு இருதயத்தை பாரப்படுத்தி அழுத்தி கொண்டிருக்கிறதோ அதுல இருந்து கர்த்தர் இந்த காலை வேளையில ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எல்லா சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகக்கூடிய நாட்கள் வந்து விட்டது. இந்த காலை வேளையில உங்களுக்கு இருக்கிற, உங்க குடும்பத்திற்கு இருக்கிற, உங்க தொழில இருக்கிற எல்லா சஞ்சலமும் தவிப்பும் இயேசுவின் நாமத்துல ஓடி போகும். புலம்பல் 3:32 சொல்லுகிறது, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஹல்லேலூயா. அவரே சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்கி நமக்கு அதுல இருந்து என்ன கொடுக்கிறார்? விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இழந்து போனதை குறித்து யாக்கோபுக்கு என்ன இருக்கு? தன்னுடைய மகனை இழந்துட்டேன்னு சொல்லி அவனுடைய இருதயத்துல என்ன இருக்கு? சஞ்சலம் இருக்கிறது. சஞ்சலத்தோடு கூட நான் எங்க போறேன்? பாதாளத்துக்கு போகிறேன் என்று சொல்லுகிறான் யாக்கோபு.
ஆனால் அவன் சஞ்சலத்தோடு கூட மரித்து போவதை கர்த்தர் விரும்பல. அவன் தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பை காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் யாக்கோபு அந்த வார்த்தையை சொல்றான். ஆதியாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்க முடியும். நான் சஞ்சலத்தோடு பாதாளத்துக்கு இறங்குகிறேன். சஞ்சலத்தோடு என்ன பண்றேன்? என்ன புதைக்க போறீங்க. ஆனால் தன்னுடைய மகனை இழந்து போனதை குறித்து அவன் வருத்தப்பட்டான். ஆண்டவர் கலங்கி போக விடல, ஆண்டவர் அவனை விட்டு விடல. அவனுடைய இருதயத்தை கர்த்தர் சந்தோஷப்படுத்தினார். தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பை கர்த்தர் ஒரு நாள் காண செய்து அவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தினார். தன்னுடைய சகோதரர்களை பார்க்கும் பொழுது சஞ்சலப்பட வேண்டாம் என்று சொன்னார். இன்றைக்கு ஒருவேளை யாக்கோபு எப்படி பிள்ளையை இழந்தது போல நம்மளும் பல வேலைகளில நம்முடைய வருமானத்தை இழந்திருக்கலாம், செல்வத்தை இழந்திருக்கலாம், பெயரை இழந்திருக்கலாம், புகழை இழந்திருக்கலாம், பிள்ளையை இழந்திருக்கலாம், கணவனை, மனைவிய, உற்றார் உறவினர்களை, எல்லாவற்றையும் நாம் கர்த்தருக்காய் இழந்திருக்கலாம். அந்த இழந்ததை குறித்து ஒருபொழுதும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். இழந்ததை குறித்து ஒரு நாள் நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். இதை நான் இழந்த அன்னைக்கு இழந்து, ஆனால் இன்னைக்கு இது என் கையில இருக்கிறது பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னாள் சஞ்சலத்தோடு தேவ சமூகத்துல வந்து கதறி அழுது செபிக்கிறார். கர்த்தர் அவளுடைய அந்த சத்தத்தை கேட்டு எல்லா சஞ்சலத்தையும் நீக்கி கர்த்தர் சந்தோஷப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எல்லா சஞ்சலமும் தவிப்பும் இந்த காலை வேளையில் கர்த்தர் ஓட செய்து சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நம்முடைய திருச்சபையும் கர்த்தர் இந்த மாதத்துல நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீரி ரீபா சண்டான லகரபரபோ. அவர்களை தேற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்தவே, அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் எல்லா சஞ்சலத்தையும் கர்த்தர் நீர் எடுத்து போடுவீராக. எல்லா சஞ்சலத்தையும் கர்த்தர் எடுத்து போடுவீராக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவீராக. இருதயத்துக்குள்ள பல சஞ்சலங்கள், பல கவலைகள், பல குழப்பங்கள் அவர்களுடைய இருதயங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. எல்லா சஞ்சலமும் தவிப்பும் இயேசுவின் நாமத்துல இந்த காலை வேளையில ஓடி போகட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய பலன், ஒரு புதிய சுகம், ஒரு புதிய ஆரோக்கியம் அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தில் உடைய பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் நீர் ஆளுகை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சஞ்சலத்தையும் தவிப்பையும் கர்த்தர் எடுத்து போட்டு அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொன்னதுபடி இந்த மாதத்தில் உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. இந்த மாதத்தில் அவர்களுடைய மனவிருப்ப வாஞ்சைகளை நிறைவேற்றுங்க. தேவைகளை சந்திப்பீராக, குறைவுகளை நிறைவாக்குவீராக என்று சொல்லி உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் தேவனும் ஒருவருக்கே செலுத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.